Hi everyone, welcome to Devaki Math Skills. Today's topic is integers. இந்த integers தான் மேக்ஸ் கால்குலேஷனில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஈவன் தோ தே நோ வெரி வெல் அபவுட் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தா கூட இந்த சிம்பிள்ஸ் போடுறதுல தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா கவனிச்சிக்கிட்டோம்னா எப்படி சிம்பிள்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறோம், அதாவது ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் மல்டிப்ளை டிவிஷன் பண்ணும்போதும் சிம்பிள்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற அடிப்படையான விஷயங்கள்லாம் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் இது ஒரு ரிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சாப்டர்ஸில் வர கொஷின்ஸ்க்கு நல்லா ஆன்சர் பண்ணலாம், நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். இன்டிஜர்ஸ்ன்ற செட்டில் 3 வகையான நம்பர்கள் இருக்குது. முதல்ல பாசிட்டிவ் நம்பர்ஸு, அதாவது 1, 2, 3 எக்ஸெட்ரா. நெகட்டிவ் நம்பர்ஸு -1, -2, -3 எக்ஸெட்ரா அண்ட் 0. ஸோ நம்பர்ஸ்க்கு முன்னாடி சிம்பிள் மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா அது நெகட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். நம்பர்ஸ்க்கு முன்னாடி ப்ளஸ் போட்டிருந்தாலும் சரி, போடாமல் இருந்தாலும் சரி, அதை பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். 0க்கு பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, நெகட்டிவ் நம்பரும் கிடையாது. அதனால் அதுக்கு நம்ம சிம்பிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் 0வோட குறைவான நம்பர்ஸு அப்படின்னு சொல்லலாம், அதாவது மைனஸ் சிம்பிள் இருக்கிறது. பாசிட்டிவ் நம்பர்ஸு அப்படின்றது 0வோட அதிகமான நம்பர்ஸு அப்படின்னு சொல்லலாம், அதாவது ப்ளஸ் சிம்பிளோட நம்ம இதை மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு இந்த இன்டிஜர்ஸை நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் நடுவில் 0 இருக்குது இல்லையா, இந்த 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, அதாவது 1, 2, 3 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ், அதாவது -1, -2, -3 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இன்டிஜர்ஸை விஷுவலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு இமேஜினேஷன் மூலமா பார்க்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ்பர்க் இமேஜ் தான். இது கடல் மட்டத்துக்கு மேலே ஐஸ்பர்க் மிதந்துட்டுருக்கோம் இல்லையா, அது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை குறிக்குது. கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற ஐஸ்பர்க் நெகட்டிவ் இன்டிஜர்ஸை குறிக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் எக்ஸாக்டாக அந்த வாட்டர் லைனை நம்ம 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் இந்த படத்து மூலியமாகவும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேஷன் வித் இன்டிஜர்ஸ். இதை 2 பிரிவாக நான் பிரிச்சிருக்கேன். முதல்ல அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இன்டிஜர்ஸ் பார்ட் 2 வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடிஷன் ரூல்ஸ் பார்க்கலாம். இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது சைன்ஸு. இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள்ஸை நீங்கள் பார்க்கணும். 2 நம்பருக்கும் முன்னாடியும் சேம் சிம்பிள் இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதே சிம்பிளை போட வேண்டியது தான். எக்ஸாம்பிள் -2 அண்ட் -3. 2க்கும் 3க்கும் ஒரே சிம்பிள் மைனஸ்னு இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுறோம், -5. ஆன்சர் இஸ் -5. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 அண்ட் 5 ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் போடணும். 9 +9 போடலாம், அல்லது வெறும் 9 போடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கு ப்ளஸ் சிம்பிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல் பார்க்க போகிறோம். அதாவது 2 நம்பருக்கும் டிஃப்ரெண்ட்டான சைன்ஸ் இருந்தால், அதாவது ஒரு ப்ளஸ் நம்பரில் இருக்கும், ஒன்று இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்கும் அப்படின்னா எப்போவுமே நம்ம சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சைன் பிக்கர் நம்பரோட சைனை தான் எடுத்து போடணும் ஆன்சரில். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் -6 + 3, அதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்குது 6க்கு, 3க்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3 கிடைக்குது. சிம்பிள் பெரிய நம்பரோட சிம்பிள், இதில் 6 தான் பெரிய நம்பர். ஸோ அதனுடைய சிம்பிள் மைனஸை எடுத்து ஆன்சரில் -3ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு +7 -4. ஸோ இதில் பெரிய நம்பர் 7, சின்ன நம்பர் 4க்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது, பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் we need to do subtraction. ஸோ 7ல் 4 போச்சுன்னா 3 போடுறோம். பெரிய நம்பரோட சிம்பிள் 7ஓட சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் தான் 3க்கு போடணும். ஸோ ஆஸ் யூஷுவல் +3 அல்லது வெறும் 3 நம்ம ஆன்சராக போடலாம். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் ரூல்ஸ் பார்க்கலாம். இதில் 2வது வர நம்பருடைய சிம்பிளை நம்ம எப்போவுமே சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றிக்கணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் அடிஷன் ரூலில் அப்ளை பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எக்ஸாம்பிள் 5 -2. இதில் 2வதாக இருக்கிற நம்பர் 2க்கோட சிம்பிள் மைனஸ் சிம்பிளை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். அதே மாதிரி +5 +2 வந்திருக்கு. இப்போ நமக்கு இது ரெண்டுத்துக்கும் அடிஷன் ரூல் டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணி சேம் சிம்பிள் இல்லையா. ஸோ 5 + 2 = 7. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் -3 -4. ஸோ இந்த +4 2வதாக இருக்கிற நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம மைனஸ்ன்னு சேஞ்ச் பண்ணி -3 + -4ன்னு மாற்றிக்கணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் அடிஷன் ரூல் அப்ளை பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் சேம் சிம்பிள் மைனஸ் சிம்பிள்னு இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள், அதாவது -3 -4 ஆட் பண்ணும்போது -7 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இன்டிஜர்ஸில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ மேக்ஸில் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ.